ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். John 16:33 These things I have spoken to you, that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer. I have overcome the world. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று தேவன் நமக்கு சொல்கிறார். பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், இழப்புகள், துக்கங்கள், வியாதிகள், இன்னும் அநேக விதமான போராட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே உண்டு. ஏனென்றால் வேதம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனும், சுவாசமுள்ள ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடுகள் உண்டுதான், வேதனைகள் உண்டுதான், கஷ்டங்கள் உண்டுதான், நிந்தனைகள் உண்டுதான். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்துகின்றார். பாடுகளை மேற்கொள்ளும்படியாய், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கும்படியாய் அவர் இன்னும் உயிருள்ள தேவனாய் இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நித்தியத்திற்குள் நம்மை சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கின்றார். ஆம், அதனால்தான் அவர் சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. ஆம், கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறது, என் பிரியமான தேவஜனமே, பிள்ளைகளே, உங்களுக்கு நான் கொடுக்கிற நன்மைகளும் நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் ஒருவர் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உபத்திரவத்தின் ஊடாக நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற பொழுது திடன் கொள்ளுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து சாத்தானை இந்த உலகத்தில் ஜெயித்தார், சாத்தானின் தலையை நசுக்கினார். நீங்களும் நானும் சாத்தானை ஜெயிக்கும்படியாய் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் அறிக்கை செய்கின்ற போது கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற போது உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆம், கர்த்தர் சாத்தானை ஜெயிக்கும்படியாகவும் சாத்தானை மேற்கொள்ளும்படியாகவும் அவர் நமக்கு பலனை கொடுப்பார். நம்புவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனாலும் எங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் உபத்திரவத்தில் இருப்பதில்லை அப்பா. அந்த உபத்திரவத்தை மாற்றுகிற தேவன், அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிற பின்னாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் இந்த ஜெயிக்கும்படியாகவும் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் வந்ததற்காகவும் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.